அப்படின்ற ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கிறோம்னா, இது ஒரு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி அவங்க ஹலோ சொல்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட்டு. ஆனால் ஹலோ அப்படின்றது முதல்ல எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, நார்விச் கொரியர்னு சொல்லிட்டு 1826 யூஎஸ்ல இருந்த ஒரு கொரியர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மூலமாக இதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1833 புக்கில் கூட இது வார்த்தைகள் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆச்சரியத்துக்கான ஒரு குறியீடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளாம் வந்து திடீர்னு யாரும் அடிச்சிட்டாங்க ஐயோ அப்படின்னு கத்துவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமான ஒரு வார்த்தையாக தான் இந்த ஹலோன்றது பயன்படுத்திட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ஃபோன் கண்டுபிடிச்ச சமயத்திலும் ஒருத்தருடைய வாய்ஸ் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கேட்குது அப்படின் போது அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்த ஹலோ அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை ஹலோ ஹலோன்னு யார் ஃபோன் எடுத்தாலும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எது எப்படியோ இன்னைக்கு அந்த ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு வார்த்தையாகவும் மாறிடுச்சு. அப்படி ஒரு யாராவது சண்டை போட போனீங்கன்னா முதல்ல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை நாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு வேர்ல்டு ஹலோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க November 21. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த